கைத்துல ஒரு துண்டு ஒண்ணு கட்டி போட்டு கட்டி நம்மால கைத்துல போடுவாங்க. இவரை நான் உயிரோட சொல்லவே எனக்கு மாலை போட்டேன். நான் எப்பேற்பட்டவன், நான் யாரு, என்ன சமாச்சாரம் தெரியாது. மாலை எட்டாதே ஆண்டவர் 2 கண்ணு கொடுத்துருக்கான். அப்படி கண்ணிருந்த குருடனா போயிட்டேப்பா. மாலை எட்டாதே கழுத்துல போடணும். கழுத்துல தான் போடுவாங்க. மாட்டி வச்சுக்கிறேன். அந்த கொம்புல மாட்டி வச்சுங்க. இந்த கண்ணி வகையிலே ராமணேஸ்வரன் அப்பேற்பட்ட இந்த ராவணே இந்த மணி மகுடம் உனக்கு மாட்டு கொம்பா மாடு மேய்க்கிற முத்தி போதா பத்தியா அவன் மாடி இருந்தாவே போதும். அந்த வீடு ஒரு போடு இருக்கும். இந்த மாடுகள தங்கம் மயிலூரியம் கோவேந்திரம் முத்தி பவரம் நவரத்தினம் மதிக்கப்பட்டது இது. அப்பேற்பட்ட மணி மகுடம் இது ஈடுகிற யாரும் இல்லை, ஈடுகிற யாரும் இல்லை, எந்த எவரும் இல்லை.
பஞ்சா காதல் வந்து முக்கிட்டு நாடக மன்றத்திலிருந்து கலைதேவி நாடக மன்றத்திற்கு இந்த ஆண்டு புதியதாக வந்திருக்கும் ராணிப்பேட்டையில் மாவட்டம் லாலாப்பேட்டை அடுத்த நெல்லிக்குப்பம் கிராமம் நாடக ஆசிரியர் ராவணன் புகழ் வேலாயுதம் ஐயா அவர்கள் தூக்கு மாட்டில் சாவுடா அண்ணன் தம்பி கூட வர மாட்டான். நான் தான் தப்பு பண்ணேன். அண்ணன் இருக்கறான்னு சொன்னது யாரு? நான் தான். நீதானே? வாயை குத்து சூத்த புண்ணாயிக்கிறேன். அது இருந்தா தானே புண்ணாவுறதுக்கு. இல்ல. அத ஒட்டி கிடக்குதே. எப்ப பாத்தா? ஆறு கட்டம் மேல. அவன் நேரா என் சாவுக்கு கூட்டி வைக்கறாங்க. மாடையா. ஐயா. நீ வாழ்த்துறீங்க அந்த பூமியில போயிட்டீங்க. என்னைக்குனா ஒரு நாள் சாவத்தான். கண்டிப்பா. பிரக்கட்ட தேதி எழுதிய பிரம்மா. சாவர தேதி உன் தேதி என் தேதியா எங்கேயோ தொலைச்சிட்டு இருக்கிறாயா தேடி கல்யாண சமய
அந்த லட்டுக்காக தான் இந்த பாட்டு. கல்யாண சமயம் சாதம் லட்டு, அதனால தான் வாயில் எடுத்தாந்து வைக்க சொல்றாரு. சுபோதயா சுபோதயம் இன்னும் நாட்டுக்கு நாடு பொன்னாளாக வழங்கக்கூடிய கலைகள் வளர்ந்த நமது சின்னலூர் கிராமத்திலே வாழ்வாங்க வாழ்ந்து பாகவதர் ஐயா அவர்கள் திருமலை கவுண்டர் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் இறைவனோடு பாதத்தை அடைய வேண்டும் என்பதற்காக அவரது தம்பியாக வழங்கக்கூடிய வேலு என்று சொல்லக்கூடிய கலையன்பர் ஐயா ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காக நமது கலைஞேவி நாடக மன்றத்திற்காக ரூபாய் 101 வாரி வழங்கியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அருகாமையில் இருக்கக்கூடிய சக்கமுண்டி நாடக அரசி சேகரன் பாராட்டி ரூபாய் 101 வாரி வழங்கியிருக்கிறார். அடுத்ததாக இதே கிராமத்திலே எங்களை போல கலையன்பர் பல ராமாயணம் மகாபாரதம் நடித்து மேலும் புகழை பெற்ற நாகேஷ் ஐயா அவர்கள் இறந்து இறைவனோடு பாதத்தை சேர்ந்திருக்கிறார். அவர் செத்தார். நீங்க எப்போங்க நீ என் தம்பியா நிதானமா வாங்கப்பா, நான் போய் இடம் குடிச்சு வைக்கிறேன்னு போய்க்கிறேன். கூட அவங்க உடனே நீட்டு முட்டாரு. வெரி குட். காசிநாத் ஐயாவும் அங்கதான் தேடி போய்க்கிறாங்க. எழுதிக்கிறாங்கப்பா. பாலே 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 சபர். டேய் மனோஜரா. வாழ்க வாழ்க வாழ்க. விகடகவி. ஆமாங்க. எப்படும் சந்தோஷம் அடைகின்ற அளவுக்கு இந்த தெற்கிழமை வேந்த ராவணே வாழ்க வாழ்க ஏய் படிகுரரா பாரோமென் தனை படிகுரரா பாரோமே என்னை படியுறாரா. பனை ஊராரா இல்ல ஆவணவாடியாரா இல்ல சூழூராரா இல்ல ஆரூராரா இல்ல செய்யாராரா இல்ல முக்கூராரா அத நக்கராரா. அவன் எதை சொன்னாலும் என் சுத்தமா கேட்கிறாங்க. நாங்க ரிட்டைர்மெண்ட் ஆயிட்டோம்ப்பா. நான் என்ன சொல்லுகிறேன், நீ என்ன சொல்லுகிறேன்? இப்பேற்பட்ட ஐயா 10 தலை 20 தலை சட்டி மேல போட்டாங்க. நாளை குப்பு அவன் மூஞ்சி மேல உள்ள போட்டா யாருக்கும் தெரியாது. அதனால எதை மறைக்கணுமோ அதை மறைக்காதீங்க, எதை உலகத்துக்கு காட்டணுமோ அதை மறைச்சிடுங்க. நெத்தி ஆண்டவன் எதுக்கடா படிச்சிருக்கிறான்? இந்த முகத்துக்கு அழகு நெத்தி தான்டா. அந்த நெத்திய முடிவாரி முன்ன இதெல்லாம் நல்லா இருக்குதா? சொல்லக்கூடிய இந்த அகில உலகமா
இருநாட்டு தலைவராக விளக்கும் அந்த ஈஸ்வரன் யாருக்கு அடக்கம்? அந்த ஈஸ்வரன் யாருக்கு அடக்கம்? யாருக்கு அடக்கம்? உங்களுக்கு அடக்கம். எனக்கு அடக்கம். தென்னிலங்கை ராவணர் வாழ்க. தென்னிலங்கை ராவணர் வாழ்க. ஆங்கிலேயர் ராவணர் வாழ்க. ஆளுடைய வைகுந்தமும் வருக வருக என வரவேற்று வணங்க வேண்டும். பூமியோடு உலகம் பூமாரி பொழுதை வாழ்க வாழ்க என பார்க்க வேண்டும். உண்மை. ஆசுரரின் பெயரை கேட்டால் அனுபவ உயிர் பெற்று எழுத பழக வேண்டும். உண்மை. அப்படி மறுத்தால் அவர்களை பிடிப்பேன், ஓதி அழிப்பேன். வீரத்த ரத்த வாழத்திலே சிந்தனை தெரிவிக்கும். அதனால் பரிய மேகங்கள் எல்லாம் சிவந்த மேகலா காட்சியளிக்கும். காட்சி அளிக்கின்றது. மாலை நேரம் மாலை நேரம். சூரியன் மறைகின்ற நேரத்தில் அந்தி சாய நேரம். மேற்கு திசையாகி ஆமாங்க. வானத்தை உற்று நோக்கி பாருங்கள். பார்த்தால் சிவந்த மேகமாக செவ்வானம் இருக்கிறது. அந்த சிவந்த மேகம் யாரால் தோன்றியது? எங்களால் தோன்றியது. தானவ வர்க்கத்தால் தோன்றியது. எங்களை மதியாதவர்களை அந்த வானத்திலே சிதறி தெளிக்கும். அதனால் கரிய மேகங்கள் எல்லாம் சிவந்த சிவந்த வானகராக காட்சி அளித்தது. மகேந்திரா, ஐயா, இந்த தென்னிலங்கை எப்படி ஏற்பட்டது? இந்த தென்னிலங்கை நான் யாருக்கு பிறந்தோம்? ஒரு அப்பாவுக்கும் ஒரு அம்மாவுக்கும் டேய், டேய். ராவணன், கும்பகர்ணன், கும்பகர்ணன், விபீடனன், விபீடனன், அகவகை, என் மகன் இந்திரஜை. இந்திரஜை. நாங்கள் அண்ணன் தம்பி நால்வரை எப்படி பிறந்தோம் தெரியுமா? இந்த அண்ணன் தம்பிகளா? டேய், அண்ணன் தம்பிடா. அண்ணன் தம்பி. அண்ணன். பிரசன்ட் சார். வாழ்க, அம்மா, லீவ் எடுத்துக்கிட்டாரா? வாழ்க. அண்ணன் தம்பி நால்வரும் ஆமாங்க. நான்கு தாபத்திரி நான்கு தாமத்திலே பிறந்தீர்கள். நான்கு குழந்தைகளாக பிறந்தோம். எந்தெந்த தாமத்தில் எப்படி பிறந்தீர்கள்? இதற்கு முன்பதாக இந்த தென்னிலங்கை யாரு ஆட்சி புரிந்து தெரியுமா? யாருங்க? என்னுடைய பாட்டன்மார்கள் மாறி, மாரியவர், குமாரி என்று சொல்லக்கூடிய மூவர் தான் இந்த நாட்டை ஆட்சி புரிந்து இந்த வந்தார்கள். தென்னிலங்கையை ஆட்சி புரிந்து வந்தார்கள். அதிலே குமாரி என்பவன் சுபாரி. என்னுடைய பாட்டை சைலண்ட், சைலண்ட். கலப்பன். ஏன் அம்மா இந்த பணியில கத்திங்க அடுக்கிறீங்க? பணம் வாங்கி போறதுக்கு நாங்க கத்திங்க அடுக்கிறோம். பணத்தை பொட்டு பொட்டு என்னுடைய பாட்டன்மார்கள் இந்த தென்னிலங்கை உற்பத்தியாளர் காரணம் யார் தெரியுமாடா? யாருங்க? தேவலோகத்திலே ஆதி சேனனுக்கும் வாழ்வு பகவானுக்கும் போட்டி ஏற்பட்டது. நான்கால் வளத்தில் சிறந்தவர். சிறந்தவர். நான்கால் வளத்தில் சிறந்தவர். சிறந்தவர். இதை பார்த்தார்கள் தேவர்கள் அனைவரும் ஒன்றாக மேருமலையை கொண்டு வந்து பொதுவாக நிறுத்தினார்கள். பொதுவாக இருக்கிறார்கள். ஆதி சேனன் தன்னுடைய மாறினால் மலையை இறுக்கி பிடித்துக் கொள்ள வேண்டும். அந்த மேலுமலையை இறுக்கி பிடித்தார். பிடித்துக் கொள்ள வேண்டும். வாழ்வு பகவான் தன்னுடைய காற்றின் வேகத்தினால் அந்த மலையை அசைக்க வேண்டும். அசைக்க வேண்டும். மலை அசைத்தால் யாருக்கு வெற்றி? மலை அசைந்தால் வாழ்வு பகவானுக்கு. வாயு பகவானுக்கு வெற்றி. மலை அசையாமல் இருந்தால் அது ஆதிசேனனுக்கு வெற்றி. உடனே ஆதி சேனல் மலையை இருக்க பிடிக்க வாழ்வுவான் காற்றின் வேகத்தை ஊதி மலை அசையவில்லை. அந்த மலையிலே இருந்து 3 குன்றுகள் ஆகாய மார்க்கமாக வந்து சென்றது. மலை வெடித்து சிதறியது. அதிலே 2 கடலிலே விழுந்தது. கடலிலே விழுந்தது. 1 நிலத்திலே விழுந்தது. நிலத்திலே விழுந்தது. அந்த விழுந்த இடம் திருக்காலத்தை திருச்சிராப்பள்ளி திருக்காலத்தி திருக்கோணமலை. திருக்கோணமலை. திருக்காலத்தை எங்க தெரியுமா? ஏய், காலஸ்திரி போயிலே. காலஸ்திரி காலஸ்திரி போயிருக்கிறாங்க. திருப்பதி போறாங்க. ரேடி குண்டா உள்ள 7 குண்டாவடியில காலஸ்திரி. அதுதான் திருக்காலத்தி. அது ஒரு சிவன் ஆலயம். சிவனாலயம். திருச்சிராப்பள்ளி. திருச்சிராப்பள்ளி. இந்த பௌர்ணமி எங்க போற? ஓ, எங்க போற? திருவண்ணாமலை. திருவண்ணாமலை. ஆமா. அது ஒரு குன்று. ஏய், திருவண்ணாமலை. யார் திருவண்ணா? ஏய், யாரை திருண்ண? யாரை திருண்ண? ஐயோ, ஒண்ணு- இன்னும் 4 ஆடுகளா? ஐயோ சொல்ற. சொல்லமா? ஐயோ சொல்லமா? வாயை திறக்கிறதா எப்படி பணம் தரத்து? அதான் அட, இன்னும் போடு, நான் வந்து வாங்கி பாருப்பா, தெரியும். சரியா? அவங்களாம் வாங்கி எடுத்துறா போய் உட்காந்துக்கிறாங்க. அதுதான்
திருவண்ணாமலை, திரு அண்ணாமலை, திருவோணமலை கடலிலே விழுந்தது. ஆமாங்க. அதுதான் தென்கிழங்கை. அந்த தென்கிழங்கையின் பாட்டன்மார்கள் கண்டுபிடித்து அது சிறப்பான ஆட்சி செய்தார்கள். தேவர்களுக்கும் வழக்கர்களுக்கும் போட்டி ஏற்பட்டது. என்னுடைய பாட்டன் சுமாரி கலக்காரை எந்த நேரம் தேவர்களை சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். ஆகையால் ஒரு நாள் தேவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து என்னுடைய பாட்டன்மார்கள் பெண்களத்திலே சுமாரி படித்தார். மாலிமான் வழக்கமிட்டார். அவருடைய அண்ணன் இருக்கிறாரே, அவர் அவரை தூக்கிக் கொண்டு பாதாள உலகத்திலே சென்று அடைந்து விட்டார். பாதாள உலகம் பல நாட்கள் பாதாள உலகத்தில் இருக்கிறார்கள். அப்படிதான் என்னுடைய பாட்டன் மாலியமான் இப்படி தேவர்களுக்காக விழுந்து பாதாள உலகத்தில் இருந்தார். நம்முடைய வம்சம் எப்படி விற்பத்தி அடைவது என்று அண்ணன் தம்பி இருவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் தாயானவர் காசி அம்மையார் இதை கேட்டவர்கள் பாதாள உலகத்தை விட்டு உலகம் வந்தார்கள். வித்திரமாக முடிவார் தவம் செய்து கொண்டிருந்தார். அவரை பார்த்த உடனே சிவபெருமானை தோற்றம் இருக்கிறது. அவரை அடைய வேண்டும் என்பதற்காக என் தாயானவர் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஒரு தந்திரத்தை கையாண்டார்கள். அத்தனை உடைக்கை சவ்வாதி என்று சொல்லக்கூடிய வாசனை தீபங்களை உடலெங்கும் பூசிக்கொண்டு அத்தனை குடிச்சு ஜப்பாதி சொன்னீங்க. வாசனை தீவிரனா அத்தனை அது இல்லாம பெரியப்ப சொல்ல செல்வம் சொல்லலாமா? அது எங்கள் உடற்குறைந்த கஞ்சனை எங்கள் கஞ்சனாது உடனே காட்சி எந்த திசையாக வீசுகிறதோ அந்த திசையாக எட்டாயானவர் நிற்க அந்த வாசக திருவிகள் பட்டி முடிவர் கண்பிடித்து அன்பு உள்ளம் கொண்ட பாஞ்சலை கிராமம் ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா அவர்கள், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மகாதேவன் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள், இது எங்கள் தரை என்னை பாராட்டிய ரூபாய் 200 வாரி வழங்கியிருக்கிறார். வாரி வழங்கிய அன்பு உள்ளத்திற்கு மனமார்ந்த நன்றி வணக்கம். ஏன்னா டீயை விற்கிறா எங்க ஆள் வரலையா ரஜினி முருகன்? 1 லிட்டர் பால்ல 3 லிட்டர் தண்ணி கலக்குறான். நீ எப்படி கலக்குறான்? நல்லவன் சம்பாதிச்சு நானும் வாங்கி சாப்பிட்ற ஃபுல்லா கத்துறோம். நாங்கள் கொண்டு வண்டி சுற்றுலா எங்களை வச்சுட்டு டீ சாப்பிட்ற உங்க அம்மா சிலுக்குடா. அப்ப அவன் பொண்டாட்டி சிலுக்குடா. அவங்க பொண்டாட்டி சிலுக்கு பொண்டாட்டி அப்ப அவன் பொண்டாட்டி மாமியார் சிலுக்கு. மாமியார் குடும்பம் எல்லாம் சிலுக்கு. வெண்ணங்காருக்கு ஒன்று வாங்கி போய் கொடுத்தா சொன்னது குடிக்க வேலை போகிற சும்மா தான் சொல்லு குடிப்பா. அவங்க எதையே சாப்பிட்டு ஆடுறாங்க.
இதே இந்த கிராமத்துல நம்ம வேளாண் ஆள்றா போல இருக்கட்டும். அவர் சாப்பிட்டாருன்னா ஐயோ வாயிலையும் பஸ்தால வந்து எழுந்து போவாங்க. நீங்க செல்லியம்மா நாடகம் வந்திருக்கா சினிமாவாக காத்து வந்துட்டியா காது என்ன நம்மளுக்கும் நல்லாது. மயானக்காளி மரகத மாலா என்ற ஒரு நாடகம். அந்த நாடகத்துல அவரா போல காளி பாடம் ஏற்றி இதுவரையும் ஒரு 2 செகண்ட்ல அந்த பவுடரை மாத்திருவார். இப்ப மாத்த முடியுமா? பவுடர் காலியா முனிவர் கற்பழித்து என்னுடைய தாயை பார்த்தார். வெள்ளை எதற்காக என் தவத்தை எடுத்தார்? சுவாமி உன்னோடு சேர்ந்து நான் பல பிள்ளைகளை மற்றெடுக்க வேண்டும். முனிவருக்கு விருப்பமில்லை, வெறுப்பை. என் தாய்க்கு விருப்பம். என் தாயின் விருப்பத்திற்காக 10 மணி அளவிலே என்னுடைய தாயும் பிச்சனவாக முனிவர் ஒன்று சேர்ந்தார்கள். 10 தலையுடன் 20 கருத்துடன் இந்த ராவண நான் பிறந்தேன். முதல் ஜாமத்திலே என்னுடைய தந்தை பிச்சனவாக முனிவர். ஆமாங்க. அவங்க தந்தை கோமணம் நோத்தாதான் குழந்தை பிறக்கும். எங்க அப்பா அவங்கவே இல்லைங்க. அவங்க அப்பா அவங்கள பக்கத்து அப்பா அவுத்ததுக்கு எங்க அம்மா குழந்தை பத்ததுக்குனால அப்ப எனக்கு கிளாஸ் என்னுடைய தாய் அழகான குழந்தை குழந்தை பிறந்து விட்டது. மீண்டும் எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று 2வது ஜாமத்திலே இரவு நேரத்திலே 4 ஜாமத்தில பொருந்துவாங்க. பகல்ல கிடையாது. ஆமாங்க. 1 மணியில் இருந்து 2 மணி வரை நோயாளி தூங்க வேண்டிய நேரம். ஆமாங்க. அந்த நேரத்திலே என்னுடைய தாயை வித்தனவாக முனிவர் ஒன்று சேர்ந்தார்கள். என்னுடைய தம்பி கும்பகர்ணன் பிறந்தவே கண் விழிக்கவே இல்லை. தூங்கி கொண்டிருக்கிறார். நோயாளிகள் சேர வேண்டிய நேரம் அல்லவா? ஆமா. சுவாமி முதல் பிள்ளை அகோரம், 2வது பிள்ளை கண் விழிக்கவில்லை. மீண்டும் எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று கேட்க 3 மணி அளவில் வேய்கள் நடமாற்றம் இருக்கும் நேரம். அந்த நேரத்தில் விநாயகர் பெருமான் காவலாக இருப்பார். அந்த நேரத்தில் தான் என்னுடைய தாயை முனிவர் ஒன்று சேர்ந்தார்கள். எனது தங்கை சூர்பனகை பிறந்தார். பிறந்தவுடனே என் தாயின் உடல் கலைத்தது. மனம் சோர்வடைந்து விட்டது. ஒரு புறமாக அமர்ந்து விட்டார்கள். அந்த நேரத்தில் தான் வித்தனவாக முனிவருக்கு ஆசை ஆரம்பமாகிவிட்டது. உன் விருப்பத்திற்காக 3 ஜாமத்தில் சேர்ந்தோம். 3 குழந்தைகள் பிறந்தது. விடியற் காலை 4 மணி அளவிலே ஆலயமெல்லாம் திறக்க வேண்டிய நேரம். அதிகாலை பூஜை நடக்க வேண்டிய நேரம். இந்த நேரத்திலே நீயும் நானும் ஒன்று சேர்ந்தால் அழகான அறிவுள்ள ஆண்மகன் பிறப்பான் என்று முனிவர் உரைத்து அவருடைய விருப்பத்திற்காக என் தாய் இணைந்து என்னுடைய தம்பி 4வது ஜாமத்திலே விபீடனன் பிறந்தார். 4 குழந்தைகளை பிறந்தோம். 4 குழந்தைகளை என் தாயானவன் எடுத்த மாதாள் உலகம் சென்றார். அங்கே அரிய கலைகளை என்னுடைய பாட்டர் நடத்தினி அனைத்தும் கற்றை நாங்கள் மாநில திசை அடைந்தோம். நமக்கு நாடு இல்லையா என்று கேட்பேன். நாம் ஆள வேண்டிய நாட்டை நம்முடைய தாயாதி குபேரன் இடத்திலே ஒப்படைத்திருக்கிறார். இதை கேள்விப்பட்ட என்னுடைய தந்தை பங்காளி இல்லை சொத்துக்குரியவன் வந்து விட்டார். விட்டு அழகாபுரி பட்டணம் போய் சென்று விட்டார் என் தாயாதி. அன்று முதல் இன்று வரை 800 விஸ்வரமுள்ள இளங்காபுரி பட்டணம் 1008 வீதி. ஒரு வீதிக்கு 108 சிவபக்தனாக வாழ்ந்தவர் என்ன தெரியுங்கள் என்று இல்லாமல் என்னுடைய உடல் இடவெடுத்து விட்டது.
என் ரத்தங்கள் அத்தனையும் சூரியறிவிட்டது. எப்பொழுது உன்னை உதைக்க வேண்டும், உன்னை அடிக்க வேண்டும். யார் பட்டாளிகள் அவர்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். ஐயோ மாடி சேகன களிமுச்சி அம்மா சரி வா. அடோ, ஐயா வா. 10 தலை 20 தரம் தமிழ் மன்னன் தாய்க்கு பல தொண்டுகள் செய்தவர். அப்பேற்பட்ட சிறப்பு மிக்க நீங்கள் சிரமெடுத்து ஆடினா இந்த இளங்கா போய் தாங்குமா? ஏய், திக்கு